3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 27. 4வது ஓவரை வீச அசார். எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் இருக்கார், அவர் தலைக்கு மேலே பவுண்ட்ரிங்க. எக்ஸ்ட்ரா கவரில் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இந்த டோர்னமெண்ட்லேயே. ஜீவா பேட்லேருந்து நான் சைக்கிளில் திருப்பதி. செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு. இந்த மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாராயம்பாளையம் வெர்சஸ் ஈச்சம்பட்டி ஆல்ஃபா வந்து ஃபீல்டிங்கில் இருக்காங்க. மூவாராயம்பாளையம் மேலூர் அணி பேட்டிங்கில் இருக்காங்க. டாட் பால். தேர்ட் ஒன். அகைன் ஒரு டாட். ஒரு புல் டாஸ் பால். தரையிலே அடிச்சுட்டு போயிருக்காங்க. அண்டர்லே சிங்கிள் மேக்ஸிமம். லாஸ்ட் 2 பால். 4th ஓவரில் திருப்பதி சைக்கிளில் அடிச்சிருக்காங்க. லெக் சைட் சைட்டில் ஸ்டைலி ஸ்டார்ட்டுங்க. பார்க்கவே ஸ்டைலாக இருந்தது. லாங் லெக் சைடில் செமப்பெரிய 6. அதையும் பனிஷ் பண்ணியிருக்காருங்க. ஃபீல்டர் இருக்காருங்க, வச்சுருந்தாங்க கரெக்டாக. ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க. கேட்ச் பிடிக்கல. சிங்கிள். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 39. 3 விக்கெட்டை லாஸ் பண்ணி நியூ பவுலர் சுகைப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பதி சைக்கிளில் 5 ஓவரில் ஃபஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போகுதுங்க. இல்லைங்க, கேட்சுக்கு வரல. அவர் ஒன் பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. சிங்கிள். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க. 6. பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சு ஷெட்டில் போய் விழுந்துருச்சு. 6. தேவையான ஒரு 6. அதையும் அடிச்சிருக்காருங்க. கிளியர் ஆகுமா? ஆயிருக்குங்க. 6. 2வது 6ங்க. ஜீவா பிக்மேன் ஹைட்டாக இருக்கார். இன்ஜமான் மாதிரி அட்டிக்கிறாரு பளிச்சுன்னு. ஒரு பவுண்ட்ரி, ஒரு 6, அடுத்து ஒரு 6. ஹாட்ரிக் 6 வருமா? ஜீவா பேட்லேருந்து தரையோட தரையை அடிச்சிருக்காரு. சிங்கிள் மேக்ஸிமம். மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காங்க. முன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போகுது. மேக்ஸிமம் 1 தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நல்லா ஓவருங்க. பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க இந்த ஓவரை. 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 54. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 6 பால். 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். அதில் 2வது பவுலர் வசீம் இறுதி ஓவரை வீச ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 ஓவரில் ஃபஸ்ட் ஒன் திருப்பதி ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. காற்றுல மேலே. ஆனால் கிளியர் ஆகுமா? ஆகாது, வாய்ப்பில்லை. விக்கெட் சான்ஸ். குட் கேட்ச். திருப்பதியோட விக்கெட் எடுக்கிறாங்க. லாஸ்ட் 5 பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். நியூ பேட்ஸ்மேன் ராகவன் ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஃபீல்டிங் பண்ணார். லைன்லேயே போட்டிருக்காரு. நல்ல ஒரு யார்க்கர். டாட். 2 டாட் போட்டிருக்காங்க. பேலன்ஸ் 4 பால் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில். டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 4 பந்து. அடிச்சிருக்காரு. 6ங்க. மிகப்பெரிய 6. 4th ஒன் அகைன் அடிச்சிருக்காருங்க. அதே இடத்துலையே ரிப்ளே பார்த்த மாதிரி இருக்கு. 3 பாலுக்கு 2 6 அடிக்கிறாரு ராகவன். நெக்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸ்லோயர் போட்டு ஏமாற்றிட்டாரு. டாட். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். நீனிக்கூடிய கடைசி பந்து ஒரு இன்சைட் ஏச்சு. சிங்கிள். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 67 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க மூவாராயம்பாளையம் மேலூர். 68 ரன் தேவை. இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ண ஈச்சம்பட்டி ஆல்ஃபா அதற்குள் கட்டுப்படுத்தினால் மூவாராயம்பாளையம் மேலூர் வின் பண்ணிடுவாங்க.
குவார்ட்டர் ஃபைனல் திருவள்ளாறு கூட விளையாடுவாங்க. வின் பண்ணுறவங்க அசார் மற்றும் ரூபன் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. ஈச்சம்பட்டி ஆல்ஃபா அணிக்காக அசார் சைக்கிளை, ரூபன் நான் சைக்கிளை, மோராமலை அணிக்காக கிஷோர் முதல் ஓவரை வீச. அசார் வெசஸ் ரூபன், அசார் வெசஸ் கிஷோர். ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர்லேயே போச்சு. கீப்பர் டாட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் செம்மையாக ஓவர் போட்டார் கிஷோர். க்ளீன் போல்டுங்க, சும்மா போல்டிங்க. பெரிய விக்கெட், அசாரோட விக்கெட் எடுக்கிறாங்க. மோராயம்பாளையம் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் சூப்பராக விளாண்டார். ஆல்ஃபா அணிக்காக ஒன்றொன்று பேசணும்னா வசீம் ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன். ஃபைட் மேக்ஸிமம் ஒரு ரன் தான் ஸ்கொயர் லெக் திசையில். நான் சைக்கிளில் இருந்த சைக் வந்துட்டார் தீபன். டாட் பால் பேக் டு பேக், நிறைய டாட் போடுறாரு கிஷோர். நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஒரு அவுட் ஸ்விங் பாலுங்க. ஒயிட் சிங்கிளோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 4, ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி. மோராயம்பாளையம் அணிக்காக இரண்டாவது நியூ பவுலர் தினேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் தீபன் சைக்கிளை. ஒயிட் க்ளீன் போல்டுங்க, ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாங்க போல்டில். தீபன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் குமரேசன் ஸ்ட்ரைக்கில் ஆல்ஃபா அணிக்காக. சிங்கிள். ஒயிட் அடிச்சிருக்காருங்க. 6, தேவையான ஒரு 6 வசீம் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ், கீப்பருக்கு பின்னாடி சிங்கிள். டாட் பால் அடிச்சிருக்காருங்க, காற்றுல தூக்கி விட்ருக்காரு. கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். நல்ல ஜம்புங்க, பாலை உள்ளே தட்டி விட்டார். பேட் லக், மறுபடியும் வெளியே போயிடுச்சு. ராகவன்ட்ட இருந்து 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஓவரில். ஃபர்ஸ்ட் ஒன் வசீம் சைக்கிளை. 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். அதில் வசீமை யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் பவுலராக. ஒரு ஸ்லோயர் போட்டு ஏமாற்றிட்டார் டாட். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க, காற்றுல மேலே ஃபீல்டர் ஓடி வந்து பிடிச்சிட்டாருங்க. குட் டேக்கனுங்க, பெரிய விக்கெட்டுங்க. வசீமோட விக்கெட் எடுக்கிறாங்க. கிஷோர்கிட்டருந்து ஒரு நல்ல பவுலிங் பார்க்கலாம். ஆல்ஃபா அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் அன்சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஃபைனல் லெக்கில். எங்கள் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். அடிச்சிருக்காங்க லெக் சைடு சைட்டில். 6, தேவையான ஒரு 6. இந்த 6ஓட 3வது ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 27. மோராம்பாளையம் அணிக்காக நீ போல பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ஏர்கர், பவுலராக ஸ்டாப் பண்ண முடியாது. லெக் சைட்டில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த டைம் பவுலர் கைக்கு அடித்தார், பிடிச்சி ஸ்டெம்பில் வச்சுட்டாருங்க. நான் சேக்கர் அவுட்டு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பால் இன்சைட் எட்ஜி. குட் ஸ்டாப். ரெண்டு ஓடல டாட். நெக்ஸ்ட் ஒன்
செகண்ட் பவுலர் கைக்கு அடிச்சிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாட். கீப்பர் பாலை மிஸ் பண்ணால் ஒரு ரன் ஓட்டாங்க. ஒயிட் ப்ளஸ் 1 ரீபால். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். காற்றுல மேலே கீழே 2 ஃபீல்டர் இருக்காங்க. குட் டேக்கன். நல்ல கேட்ச். அடுத்த விக்கெட்டில் இருக்கிறாங்க ஆல்ஃபா. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 30. 12 பாலுக்கு 38 ரன் தேவை. கண்டிப்பாக இந்த ஓவர் மேட்ச் ஓவர். தினேஷ் யூஸ் பண்ணுறாங்க. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். 5th ஓவரில் ஃபஸ்ட் ஆன் ஒயிட். ஃபஸ்ட் ஆன் ரீ. ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் கொஞ்சம் ஒதுங்கிறதுனால கேட்ச் பிடிக்க முடியல. 1 பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஜாக்சன் ஸ்ட்ரைக்கில். போல்டுங்க. 3வது போல்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்வைப் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் மேனில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள். டாட் பால். ரேஜி கீப்பரால் ஸ்டாப் பண்ண முடியலை. கேட்சும் பிடிக்க முடியல. சிங்கிள். நல்லா பவுலிங் போட்டுருக்காங்க. 3000 பாலையும் அடிக்கவே விடலை. லாஸ்ட் 2 ஓவராக நல்ல பவுலிங் ஆஃப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆன் ஒயிட். லெக் சைட் சைட்டில் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பால். ரெண்டும் ஓடலை. ரிட்டர்ன் வந்துட்டார். டாட். ஓவர். 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. 6 பாலுக்கு 33 ரன் தேவை. 5 சிக்ஸ் அடிக்கணும் கண்டிப்பாக. வாய்ப்பு இருக்கா? சைக்கிளில் குமரேசன். ஒரு சான்ஸ் இருக்குது. 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி நிறையாவே இருக்குது அவர்கிட்ட. அடிப்பாரா? நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 3000 பாளையம் அணிக்காக. லோகு ஸ்டான் எனக்கு நேராக அடிச்சிருக்காரு. பவுலரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரன் ஓடலை. டாட். 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடிக்கணும். போல்டுங்க. க்ளீன் போல்டு. குமரேசன் விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. மேட்சை வின் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்டு மேட்சை 3000 பாளையம். 4 பாலுக்கு 33 ரன் தேவை. பாசிபிளே இல்லை. நியூ பேட்ஸ்மேன் பைசல் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன். ரம்லப்பட்டு டாட். சைட் சைட்டில் எக்ஸ்ட்ரா கவரில் குட் ஸ்டாப். அங்கே தினேஷ்ட பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டவங்க. சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள். டாட். டாட்டோட மேட்சை வின் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்டு மேட்சை 3000 பாளையம். குவார்ட்டர் ஃபைனல் திருவள்ளரை வெர்சஸ் 3000 பாளையம். வாழ்த்துக்கள் ஈச்சம்பட்டி ஆல்ஃபா அணிக்கு.